Hi guys, welcome to Mobile Training Academy. So இன்னைக்கு இந்த வீடியோல பாலிட்டில இருந்து சில क्वेश्चंस தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கூற்று கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய தேசிய நதி கங்கைன்னு சொல்றாங்க. அதாவது நேஷனல் ரிவர் கங்கை. சரியாதான் இருக்கு. கங்கை நதி நீளம் 2900 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. இதுதான் தப்பா இருக்கு. கங்கை நதியினுடைய நீளம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 25 கிலோமீட்டர் தான். அதனால இதுல ஒன்று மட்டும் தான். சரி, இது எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்னு வந்து ரெட் ரிவர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் சிவப்பு நதி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியாவினுடைய சிவப்பு நதின்னு எது சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறு தான் சொல்றாங்க. சோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா தேசிய சின்னங்கள் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது இயற்கை தேசிய சின்னங்கள். இந்த இடத்துல புலி கிடையாதுமா, தாமரை. தாமரை எந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1950. மயில் எந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1963. அப்ப இங்க 3, இங்க 4. கங்கையார் வந்து 2008 ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. யானை வந்து பாரம்பரிய விலங்கா, ஹெரிடேஜ் அனிமலா வந்து 1 2010 ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அப்ப 2, 3, 4, 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ ஆப்ஷன் தான் சரி. இப்ப 1950 சொல்றோமா, இந்த 1950 தாமரை மட்டும் தேசிய சின்னமா ஏற்றுக்கொள்ளப்படல. நிறைய விஷயங்கள் தேசிய சின்னமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா அப்பதான் நம்ம குடியரசு பெற்றோம். அப்ப என்னென்னலாம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தேசிய விலங்கு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு சொல்றேன். தேசிய விலங்கா வந்து சிங்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்ன சார், புலி தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950 சிங்கம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறமா தான் அதை ஒழிச்சுட்டு 1973 தான் எது வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா புலி வந்துச்சு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இது கூட தான் தேசிய மரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேசிய கீதம், தேசிய பாடல், தேசிய சின்னம், அசோக சக்கரம் சொல்றோம்ல, இது எல்லாமே 1950 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்களுள் பொருந்தாதது எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழகத்தினுடைய மாநில விலங்கு வந்து வரையாடு சரியா இருக்கு. பறவை வந்து மரகத புறா சரியா இருக்கு. மலர் வந்து செங்காந்தல் மலர் சரியா இருக்கு. ஆனா மரம் வந்து ஆலமரம் கிடையாது, இது தேசிய மரம். ஓகேங்களா? சோ நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மரம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பனை மரம் தான். நான் உங்ககிட்ட கேட்டு போறேன், வரையாடு தினம் சரிங்களா, வரையாடு தினம் என்னைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தது நான்காவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிங்களி வெங்கையா. எல்லாருமே பிங்காலேன்னு இருக்கு, நான் வச்சுக்கோங்க. ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பிங்களி வெங்கையா அவர்களால் தான் ஏற்பட்டுச்சு. அசோக சக்கரம் இல்ல, காந்தியோட ராட்டினம் தான் இருந்தது. அந்த அசோக சக்கரத்தை வந்து எடுத்துட்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தர். சரிங்களா? இந்தியாவின் தேசிய கொடியின் நடுவுல அசோக சக்கரத்தை வைக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சூரையா தியாப்ஜி. ஓகேங்களா? சூரையா தியாப்ஜி அவருதான் வந்து அந்த அசோக சக்கரத்தை வந்து தேசிய கொடி நடுவுல வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சோ இதே மாதிரி தேசிய கொடி வந்து குடியாத்தம், வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தம் என்ற பகுதியில தான் முதல்ல நெய்தது. ஓகேங்களா? சோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த ஐந்தாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய லட்சணையில் உள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா சாரநாத் தான். சோ இந்த சாரநாத் தூண் எங்க இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். வாரணாசியில இருக்கு. வாரணாசி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். சோ இதுலதான் வந்து சத்தியமேவ ஜெயதே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அது வந்து முண்டக உபநிடத்துல இருந்து எடுக்கப்பட்டதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எந்த லெட்டர்ஸ்ல வந்து பொறிக்கப்பட்டிருக்கும்னா தேவநாகரி எழுத்துல பொறிக்கப்பட்டிருக்கும். சோ இன்னைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மறக்காம உங்களுக்கு கேட்ட ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.